எடுங்கம்மா இப்போ ஓகேன்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 கிலோ போல தான். காடு முள்ளாட்டம் காஞ்சி போச்சு. நானும் மாப்பிள்ளையே ஆல்ரெடி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இது ஓட்ட முடியாதுன்னா ரொம்ப காஞ்சி போச்சுண்ணா அப்படின்னு சொன்னோம். இல்லை எனக்கு ஒரு கால் ஓட்டி விடு அப்படின்னு காட்டுக்காரர் சொல்கிறாரு. புரியல. ஒரு கோடு காசு கொடுப்பான்னு பார்த்தா காசும் கொடுக்கல. இந்த வண்டி நாளைக்கு கழுவணும் மாப்பு. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி. என்ன பண்ணோம்? லூசுடு நெருக்குண்ணா கொஞ்சம் நெருக்கு மாப்பிள்ள. இப்படி எங்கே வளைஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன். தூக்கம்பியில். யார் தூக்கம்பியில்? அங்கே சேர் ஓட்டணும்ல. ஆமாம். ஆண்டிப்பியில். அங்கே சைலன்ஸ் மாட்டதுன்னு குஞ்சு இதில் மாட்டிடுச்சு. வத சரியா இருக்கு. பவர் பத்தல மாப்பிள்ள. பார்த்துக்கலாமா? கடை வாங்கிக்கலாம். ஒன்று யார்கிட்டயாவது ஒன்று கடை வாங்கி போட்டுக்கலாம். அதே இருந்துட்டு போய் விட. அதான் காஞ்சி போய் கிடக்குதே. ஓகே. சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க லோ சென்சிங்கில் தான் இருக்குது. ஏன்னா அங்கே அந்தளவுக்கு காஞ்சி போச்சு. எனக்குலாம் அவ்வளோ வருமானு நம்பிக்கையே இல்லை. நான் காட்டுக்காரர் வா இதெல்லாம் ஒரு ஓட்டமே இல்லை. போ வண்டி எடுத்து 1.5 வருஷம் ஆகி 1400-200 ஓடுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. டாப்பு பைப் போடலாமா? அப்போ பைப் எடுத்து வரலாம். குழுன்னு அப்போ டாப் போடுறதில்ல. ரொம்ப தூக்கிட்டேன். மாப்பிள்ளை போட்டால் அப்புறம் வாழைப்பழமாக தான் போவோம். பேசுவா இருக்கு. சரிங்க, எனக்கு என்ன தெரியும். பிடிங்க மாமா. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் மாட்டுறாரு. நான்லாம் மாட்டினதெல்லாம் போகிற மாப்பிள்ளை தான் நான் மாட்டினேன் ப்ரோ. நான் மாட்டுற அளவுலாம் இல்லை, ஐடியாவும் இல்லை. திருப்பி வரைக்கும் அந்த பக்கம் போடுங்க. எப்படி போட்டாலும் போடுங்க. எப்படி போட்டாலும் வருவனா போதுமா இல்லை. மாமா ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துங்கப்ப. நல்லா காட்டு. அங்கே போய் மட்டமா இதே குத்த போடணுமா என்னான்னு தெரில. போகலாம். இதே குத்த போடணுமான்னு தெரில. போதும் அதுக்கு மேலே தூக்காத. மக்காட்டில் வர அடிக்கும். யார் வச்சுது? ஆமாம் போய் ஓட்டி பார்ப்போம். போகலாம். அது சாப்பிட்டு போ, நான் பைக்கில் வரேன்.
ஜம்பாய் வருது. ஓகேன்பா, இந்த வயலில் தான் ஓட்டணும். மம்டியில் ஆல்ரெடி நானும் அஜித்து வந்து வெட்டி பார்த்தோம். காஞ்சி போய் கிடந்துச்சு. அடியேற இருக்குது, இருந்தாலும் ஓட்டி போல. இதில் என்னன்னா பயமாக இருக்குதுன்னா கல் இருக்குது, அதுதான் பிரச்சனையே. மாப்ப எம்பஸ்ட்டு 1500 RPM ரன்னிங் ஆகுது ப்ரோ. கட்டிக்கிட்டே வர வேண்டியதான். எவ்வளோ பெரிய கட்டியாக தூக்குது சரி பார்த்தீங்களா? ரெண்டாவது ஆள் குட்டானே கட்டும். மாப்ப அரை வயலுக்கு அந்தான ஒரு இடத்துல கல் இருக்கும் பார்த்துக்கா. அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அரை வயலுக்கு அந்தான. நம்மளதெல்லாம் வந்து லோடு போல்ட்டு வந்து ரொம்ப ஹெவியாக போட்டுக்கிறோம்ல, அதனால் மாட்டுச்சுன்னா பட்டையை உடச்சி போடும். அவ்வளோ திடீர்னு பட்டை உடையாது, கிட்ட போயிருச்சு. ஏன் வம்பு, ஒரு சேஃப்டியாக இருந்துக்கிறது நல்லது தானே. அதே மாதிரி நண்பா நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க 585 எடுக்கலாமா ப்ரோன்னு. எடுக்கலாம் ப்ரோ, எடுக்கிறதெல்லாம் எடுக்கலாம். 585 வந்து நான் வந்து இது குறைன்னு சொல்ல, என்ன இந்த பேலருக்கு கொஞ்சம் கீர் பஸ் அடி வாங்குது ப்ரோ. வேகமாக டக்குன்னு போட்டால் அது ஒன்று தான் நான் குறைன்னு சொன்னால் சொல்லணும். அதை தவிர மித்தபடிக்கெலாம் வண்டியெல்லாம் எதுவுமே குறை இல்லை ப்ரோ. நல்லா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓடிட்டு தான் இருக்கிறோம். நாளைக்கு தான் போய் நாளைக்கு தான் டாப்புக்கு பைப் எடுத்து வந்து இந்த டாப் வேலையை முடிச்சுவிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். மாப்பிள்ளைக்கு வேறு குச்சி வந்து மேலெல்லாம் குத்து தான். M1ல் 1500 RPM ஆப்ரேட் ப்ரோ. கரெக்டாக 575 5 கலப்பு லோ 7 போகிற ஸ்பீடு. இதுதான் வந்து 5 கலப்புக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொட்டேட்டர் கூட லோ 7 யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது வண்டி. ஒரு 16 RPM வச்சா தான் கரெக்டான ஆவரேஜான ஸ்பீடாக போகும். அந்த மூளையில் வராதுடா, மூளையே இல்லைடா. இந்த வாரம் தூக்கி பிடிக்காதா, அழுத்தி பிடிச்சனா தான் எடுக்கும். தூக்கி பிடிச்சின்னா மேலே போயிடும். மற்றபடிக்கு நண்பர் 2 வீலர் டிரைவுக்கும் 4 வீலர் டிரைவுக்கும் செம வித்தியாசம் ப்ரோ. அதோ இப்போ நீங்களே வந்து 2 வீலர் டிரைவ் வச்சுருந்தீங்கன்னா, இந்த 2 வீலர் டிரைவில் நான்லாம் ஓட்டாத காடாடா இன்றைக்கெலாம் வந்து 4 வீலர் டிரைவில் வந்து ஓட்டிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா நானும் நினச்சேன் ஒரு காலத்தில் சத்தியமாக ப்ரோ. என்ன 4 வீலர் டிரைவில் 2 வீலர் டிரைவில் ஓட்டுறதாவது 4 வீலர் டிரைவில் என்ன பெருசாக பிடுங்கி போடுவோம் ஓட்டி போடுவோம் நான் நினச்சேன். சத்தியமாக சொல்கிறேன், அதெல்லாம் அப்பட்டக்கமான பொய். 4 வீலர் டிரைவில் சும்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இருந்தால் கூட எடுத்து ஓட்டி பாருங்கள். யாராச்சும் வண்டி இருந்துச்சுன்னா எடுக்கிற ஐடியா இருந்தாலும் சரி, இன்னுமே எடுக்கிறவங்க ஒரு 575 அதாவது ஒரு 45 கேட்டகரிக்கு மேலே போகிற நண்பர்கள் தைரியமாக 4 வீல் டிரைவ் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நான் இதில் வந்து நான் பொய்யெல்லாம் சொல்ல ப்ரோ, உண்மை தான். 4 வீல் டிரைவ் எடுத்தால் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க கிரவுண்ட் வேலை வச்சிரும், ஃப்ரெண்டு வீலில் வேலை வச்சிரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. கரெக்டாக ஆயில் சர்வீஸ் கிரவுண்ட் ஆயில் 2000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் கிரவுண்ட் ஆயிலை பிடிங்கி விட்டு மாற்றிட்டா எந்த தொந்தரவுமே கிடையாது, எதுவுமே வேலை வைக்காது. ஏற்கனவே 2 வீல் டிரைவ் வச்சுக்கிறீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தால் 2000 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் வந்து 4 வீல் டிரைவ் ஏன்னா சேடை அதிகமாக ஓட்டினால் வேணால் வருஷம் முள்ளும் சேடை ஓட்டுறோம்னா ஃப்ரெண்டு சப்பாக்ஸில் வந்து ஆயில்ஸில் பிடுங்கும். அது ஆயில்ஸில் லீக் ஆகும் போதே உடனே பிரித்து ஆயில்ஸில் மாற்றி விட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஓகேவா? அதனால் புது வண்டி எடுத்தாலும் சரி, செகண்ட் ஹேண்டு வந்து 4 வீல் டிரைவ் தெளிவான எடுக்கிறது கஷ்டம்தான் ப்ரோ. அதனால் 2 வீல் டிரைவ் கூட எடுத்துக்காங்க. ஆனால் புது வண்டின்னு போனீங்கன்னா 2 வீல் டிரைவ் அங்கே ஸ்டோர் ரூமில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா கூட, உங்கள் ஓட்டத்துக்கு 2 வீல் டிரைவே போதும்னு சொன்னாங்கன்னா கூட
இல்லை இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி 4 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க. அந்தளவுக்கு ஒர்த்து, யூஸ்ஃபுல்லு, உடம்பு அலைச்சல் இல்லை. எனக்கு கொஞ்சம் உழவு தக்கா புக்கா தான் ப்ரோ ஓட்ட தெரியும், பார்ட்டியை கொஞ்சம் கவர் பண்ணணும், நல்லா டெப்த் எடுத்து ஓட்டி கொடுக்கணும், வண்டி அமைதியாக போகணும்னா நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் சரி, மகேந்திரா, சுராஜ், சோனாலிகா, ஜாண்டியரு, எம்எஃப் எதை எடுத்திங்கனாலும் சரி 4 வீல் டிரைவோட பர்ஃபார்மன்ஸ் வேறு ப்ரோ. 2 வீல் டிரைவில் அதாவது 2 வீல் டிரைவில் ஒரு 70 ஹெச்பியில் ஓட்டுற பர்ஃபார்மன்ஸை ஒரு 4 வீல் டிரைவ் வண்டியில் 45 ஹெச்பியில் வரும். ஏன்னா 4 வீலும் பிடிச்சி இழக்கிறதுனால ஸ்லீப்பேஜ் கிடையாது. வண்டி அப்படியே பூவாட்டம் பூச்சாட்டம் அது பாட்டில் மாடு மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது இந்த அளவுக்கு ட்ரை ஃபீல்டு. வண்டி இன்ஜின் ஒரே ஆர்பிஎம் சீராக அப்படியே அமைதியாக ஓடிட்டு இருக்குது. இதே வந்து 2 வீல் டிரைவாக இருந்தால் இழக்காது, அந்தானி இந்தானி கிளப்பி 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 ஓடிட்டு இருக்கும். இது பெரிய ஸ்லீப்பேஜ் எடுக்கிறது. ஆஃப் பண்ண ஓட்டு. வேறு 2 வீல் டிரைவில் ஓட்டுறான் மாப்பிள்ள. ஒரு சுற்று போயிட்டு வா. 2 வீல் டிரைவில் ஓட்டுறான். அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசத்தை மட்டும் பாருங்கள். கலப்பை ஃபுல்லாக மேலே போனால் மட்டுமே 2 வீல் டிரைவுக்கு திரும்ப அதில் வண்டியே போக மாட்டேங்குது. அப்படியே ஸ்லீப்பேஜ் எடுக்குது. அவன் கலப்பையை வந்து நல்ல சென்சிங்கில் வர மேலே கொண்டு வந்த வாட்டி தான் வண்டியே போகுது. இதே 4 வீல் டிரைவாக இருந்தால் ஒரே மாதிரி லெவர் போய்கிட்டே இருக்கும். வண்டியை வந்து உக்காரத கூடாது. இதுதான் வந்து 4 வீல் டிரைவுக்கும் 2 வீல் டிரைவுக்கும் உள்ள சிறப்பு அம்சமே. நீ விஷயம் தெரிஞ்சிங்கன்னா மேக்ஸிமம் லைட்டான லோடிங்க்கு எல்லாத்துக்குமே. இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லோடு ஓட்டணும்னா 2 வீல் டிரைவ் எடுக்கும் ப்ரோ, அது நான் தப்பு சொல்லலை. ஆனால் வந்து எப்போயோ ஒரு ஐட்டம், மாதத்தில் ஒரு ஐட்டம், வாரத்தில் ஒரு ஐட்டம், 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஓடுதுன்னா அதுக்கு 4 வீல் டிரைவ் எடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேர் என்னங்கிறாங்க, அந்த 4 வீல் பற்றி தெரியாத நண்பர்கள் என்னங்கிறாங்க, 4 வீல் டிரைவ்லாம் எடுத்தால் வேலை வச்சிருமாண்டா, அதெல்லாம் எடுக்க வேணாண்டா, நம்மளுக்கு 2 வீல் டிரைவே நமக்குலாம் சக்க புளிலாம், அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. ஓலவுன்னு வந்துட்டா 4 வீல் டிரைவ் விட்டத்தான் ப்ரோ 2 வீல் டிரைவ். நல்லா புரிஞ்சுக்காங்க. நான் சொல்கிறது பொய்யா இருந்தாலும் இன்னொரு நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். இது இப்படி ஒருத்தவங்க வீடியோ சேனலில் போட்டிருக்கிறான் ப்ரோ, இது வந்து கரெக்டாக அவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு 4 வீல் டிரைவ் வச்சுக்கிற நண்பர்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில ஏரியாவில் இப்படியும் பேசுவாங்க. என்னென்னு பேசுவாங்கன்னா, டேய் நாம் 4 வீல் டிரைவ் எடுத்துக்கிட்டோம், வேறு எவனுக்காச்சும் இதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது, அவன் 2 வீல்லேயே சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க தான் இருக்கிறாங்க முக்கால்வாசி பேர். ஏன்னா வண்டிக்காரர்களாம் சொல்ல தேவையில்ல. என்றைக்கு ஒளிவான் நாம் அந்த இடத்த கவர் பண்ணலான்னு தான் இன்றைக்கி வந்து வண்டி தொழிலை பொறுத்தவரையில் இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் சுச்சுவேஷனு. அதனால் வந்து அவங்கள்கிட்டே போய் ரெக்கமெண்ட் காட்டிங்கன்னா கூட, சே இதெல்லாம் எடுக்காத, இது டீசலாக வாருது 4 வீல் டிரைவ், இது எதுக்கு எடுக்கிற, 2 வீல் டிரைவ் எடுத்துக்கா பெஸ்ட்டாக இருக்கும் அங்கே எங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க ப்ரோ. 2 வீல் டிரைவோட 4 வீல் டிரைவில் 100 மில்லி டீசல் சிக்கணும். அதோட உழவோட டெப்த் ஆழம் அதிகம் 4 வீல் டிரைவில். ஆனால் 2 வீல் டிரைவில் இந்த சொகுசு அதில் எதிர்பார்க்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. மாப்பிள்ளை இப்போ பாருங்கள் 2 வீல் டிரைவில் தான் வரான், 4 வீல் டிரைவ் மாதிரி வரல. வண்டி அலையுது, பேக் வீல் ஸ்லீப்பேஜ் எடுக்குது, இன்ஜின் வந்து அப்படியே லைட்டாக லோடு எடுக்கிறதுலேருந்து எல்லாமே தெரியுது. பாருங்க நண்பா, 2 வீல் டிரைவ் வந்து ஒரு சுற்றில் 4 வீல் டிரைவ் போயிட்டு வந்துச்சுன்னா 2 வீல் டிரைவில் வந்தால் அரை சுற்று தான் போகும். பாருங்கள் வீலை எப்படி வண்டி தள்ளுது, டைமிங் அதிகம் ஆகுது. ஓகேவா, வேறு என்னென்ன வேலை கிடைக்கும். அந்த வீல் ஸ்லீப்பேஜ் எடுக்குது, டர்னிங் கட் ஆகிறதுக்கு நல்லா இல்லை. ஆமாம், அது ஒன்று. இன்னும் ஆன் பண்ணிக்கா. அது அதே மாதிரி தான் ப்ரோ. இன்னொன்று நான் இப்போ அஜித் சொல்லவும் தான் எனக்கே ஞாபகம் வருது. எப்படின்னா 4 வீல் டிரைவில் பேக் டயரு பெருசாக தேயாது ப்ரோ. பேக் டயர் வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் டயரெல்லாம் லோடு வாங்கி அது சுற்றிக்கும். பேக் டயர் வந்து ஸ்லீப்பேஜ் எடுக்கிறதுக்கு விடாது வண்டியை. ஃப்ரண்ட் டயர் முடிஞ்ச அளவு சுற்றிக்கும். அதனால் வந்து பேக் டயர் ஸ்லீப்பேஜே இருக்காது. ஃப்ரண்ட் வீல் மட்டும்தான் ஸ்லீப்பேஜில் போகும். ஸோ வந்து பேக் டயர் வந்து ஓரளவுக்கு நல்லா மைலேஜ் கொடுக்கணும்னு வச்சுக்காங்களேன். எனக்கு தெரிஞ்சுது. அது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபர் நீங்களும் வண்டி வச்சுருப்பீங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். ஃப்ரண்ட் எத்தனை செட்டு டயருக்கு ஒரு ஐட்டம் வந்து பேக் டயர் தேயுதுங்கிற வரல சொல்லுங்கள்.
ஏன்னா நான் வந்து நேற்று போட்டோம் 4 வீல் டிரைவ். இதெல்லாம் 4 வீல் டிரைவ்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட நண்பர்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க. அவங்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. லிவரெல்லாம் ஆட்டியெல்லாம் ஓட்டுற ஓட்டையா வெட்டி போடுவோம்மா அவனை. அந்த வயல் ஓட்டியாச்சு. அந்தான ஒரு 2 குண்டு இருக்குது, அதையும் அப்படி ஓட்டி விட்டு போக வேண்டியதான். பட்டை வேறு அது வரைக்கும் கட்டுமா, பட்டை வேறு தெரியும். அப்புறம் நானும் வரமாப்ப இரு சின்ன பையன் தான் ஏறிப்பலாம். சின்ன பையன் இரு லவுட் வந்து விட்டுறாத, நான் உக்காந்துக்கிறேன் சேஃப்டியா. அப்புறம் என்ன மாப்பிள்ள சொல்லுது, வண்டி போகுதா? இந்த டெப்த்துக்கெல்லாம் இந்த விஷயத்தில் இது பாராட்டு. கீழே ஓட்டிட்டு வந்துடலாமா? ஓகே, நம்ம அடுத்த வயல் இதை ஓட்டிட்டு இதை ஓட்ட வேண்டியதான். வயலெல்லாம் நல்லா சூப்பராக வருது பாருங்க. டூ வீல் டிரைவர்னா வண்டி ஓவராக திணறும். ஏதோ 4 வீல் டிரைவாக இருக்கும். ஏதோ போகுதுன்னா பட்டை நல்லா இருந்தால் என்ன சரி தூக்கி பிடிக்கும். பட்டையில் ஒன்றும் இல்லை, ஒட்டை போயிருச்சுல. இறக்கி போட்டு பட்டை எல்லா கட்டையும் வந்துடும் பாட்டு. எல்லா கட்டையும் இந்த பட்டையா? இது பட்டை அது கட்டி போயிடும். டேய் இது ஓவரால ரேஸ் வைடா டேய். ஓகே நண்பா, இந்த ஒரு வயல் ஓட்டிட்டு அந்த வயல் ஓட்டணும்னாப்புல. ஆனால் இன்னும் தட்டு இருக்குல்ல, பாதி காடு தட்டு இருக்காது, அப்படியே கிடக்குது. சொன்ன வயல் இது 4 குண்டும் ஓட்டியாச்சு. வேறு லோ தேடு போட்டு வைக்கிறான். இருக்குண்டா மாப்ப, டிசியில் போனால் தான்டா தெரியும். ரெண்டு சால் ஓட்டினாங்கன்னா வந்து மண் நல்லா கலங்கி வரும். ஆனால் கேட்டால் என்னங்கிறாப்புல, எனக்கு ஒரே சால் போதும், 2 சால் தேவையில்ல அப்படின்னு காட்டுக்கார சொல்கிறாரு. நம்ம இந்த பருத்தி காடு பார் ஓட்டினதெல்லாம் நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. அது இது பண்ணது. பருத்தி காடு ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ பாருங்க பருச்செடி எவ்வளோ வளர்த்தி ஏறி போச்சு. ஏன்டா லோ டாப்பில் ஓட்டிகிட்டு இருக்கிறான் அது 5 கிலோ. அது ஒன்று தான் பிரச்சனை வண்டியில். இந்த ரிவேர்ஸ் போகும்போது வந்து ஷெடில் கியர் மாடல் எல்லா கியரும் போட்டு ஓட்டி பார்த்துட்றான். எந்த கியரில் ஓடும் எந்த கியரில் ஓடாதுங்கிற வரல மாப்பிள்ளை பார்த்துட்றான் காலை ஓடிய. எதோ இன்னும் வந்தாப்புலாம் இந்த வயலில் ஓட்டலாம். ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் நண்பா. 2 சால் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்பு கொடுத்து ஓரளவுக்கு கலக்கி போட்டிருக்கலாம். ஒரு சாலே போதுங்கிறாப்புல. டீசல் ஒரு 2000 ரூபா கொடுனானுங்கன்னு இன்னும் ஒரு 10 நாள் போகட்டும் 5 நாள் போகட்டும் பருத்தி வருஷம் தரங்கிறாப்புல. ஏதோ நான் என்னமோ மும்பானம் கேட்குற மாதிரி. ஆல்ரெடி 20,000 பக்கமாக பணம் இருக்குது. அதில் ஒரு 10,000 கொடுனா இந்த வண்டிக்கெல்லாம் டாப் போடணுன்னு சில்லற வேலையெல்லாம் பண்ணி போடுறேங்கிறேன். எங்கே தம்பியாக ஏன்ட்ட காய்ச்சிருக்குது, வர்றதுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது அப்படிங்கிறாப்புல. நம்ம ஓ நிலமை அப்படின்னா என் நிலமை அதோட மிச்சமாக இருக்குது. ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்.
ப்ரோ உங்கள் ஏரியாவெலாம் இப்போ உழவு சீசன் முடிஞ்சிருச்சா ப்ரோ? இப்போ தான் சீசன் ஸ்டார்ட்டா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் கமெண்ட் அப்பப்போ ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் வந்து இந்த ரிப்ளை தான் பண்ணாது. இது இப்போ ஒரு மாதத்து வீடியோவுக்கு நான் ரிப்ளைவே கொடுக்காதுக்கிறேன் நிறைய நண்பர்களுக்கு. கண்டிப்பாக ரிப்ளை ஒரு நாளைக்கு உட்காந்து எல்லாத்துக்கும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நண்பா. அவ்வளோதான், ஓட்டி முடிச்சாச்சு. ஃபைனல் சுற்று ஓட்டிட்டு வந்தானா அப்படியே போயிட்டு ஊருக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். வந்தாருன்னா இதை கொஞ்சத்தையும் அறுத்தாருன்னா இது எது வரல ஓட்ட சொல்கிறாப்புலேயே ஓட்டிட்டு நம்ம போகலாம். அதுதான் வரலையே. வீட்டுக்கிட்டியா? ஐயோ இந்த சின்ன வயலாம் ஓட்டியாச்சு. சின்ன வயலாம் ஓட்டியாச்சு. சோளை கட்டையில் அந்த குடும்பம் ஒரு இடத்துல சோளை கட்டுறது, அது எப்படி ஓட்டுறது? வானா நான் எனக்கு வேறு வேலை இருக்குது. இப்போ ஃபோன் பண்ணால் என்னங்கிறாங்க, டீ வாங்கிட்டு வராப்புலையாம், அதை வந்து பிடிச்சி கட்டுறாப்புலையாம், மாட்டெலாம் பிடிச்சி கட்டுறேன் அதை ஓட்டு அப்படிங்கிறாப்புல. எதையா ஒன்று வச்சு கவர் பண்ணுறங்கிற பேரில் என்னென்னலாம் பிட்ட போடுறாங்க பாருங்க ப்ரோ. காசுக்கு விடனாங்கிறேன், டீ வாங்கி தரேன் தம்பி அப்படிங்கிறாப்புல. நம்ம என்னத்தை சொல்கிறது? ஓகேன்பா, அவ்வளோதான். அந்த வயலும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த வயல் இருக்குது. ஏறானா இங்க பாடுறா, அங்க என்னடா பாக்குற? ஐயோ ஆப்லாம் அப்பெல்லாம் நிற்காது, வெயிட்டு கீழே விழுந்துடும். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் மோசம்னு சொல்கிறதுக்கு இல்லை. என்ன மாமா நல்ல ஹைட்டு போயிடுச்சு, அது நீங்கள் எடுக்கல. இது பாருங்க, ஆனால் மூஞ்சி அங்கே இருக்குது. சரி ஓகே, ஏதோ ஓட்டுறதா இந்த பக்கம் ஓட்டு. இங்கே டீ வாங்கிட்டு சார் வராராம், இந்த பக்கம் ஓட்டு. இந்த கம்பியோட இருந்தாலும் ஓட்டிடலாமா? இதை மடக்கி ஓட்டு, அதுக்காண்டி வரட்டும். சரி, மாட்டை அவுத்து வித்து போடலாம். எங்கே பிடிச்சி கட்டலாம்? நம்ம காடு ஓட்ட வந்தால் தான் மாடு பிடிச்சி கட்டவும் ஆடு பிடிச்சி கட்டவும் இதே வேலை நமக்கு. ஏய் வினோத், போதுமானது, இதுவே போதுமானது. 5 கலப்பைக்கு தான் தலையெழுத்து நம்ம ஏரியாவுக்கு. மரத்தில் போட்டு தள்ளி விடாத. இருக்கும் இந்த வெயில் இப்போ தான் கடைசி சோளத்துக்கு தண்ணி கேட்டுருப்பாங்களாட்டுது. மண் நல்லா குணுன்னு இருக்குது. நாங்களும் ஓட்டாக கம்மி நீட்டு போயிடலான்னு ஐடியா பண்ணோம். ஓட்டுப்பா நான் வந்துடுறேன், டீ வாங்கிட்டேன். பாலா கலப்பையை பொறுத்த வரலாம் எப்படி ஆடிக்கிட்டு தான் வரும். முதல் ஆளுக்கு 2 வீல் டிரைவர் தான். 4 வீல் டிரைவர் இருக்கிறதுனால வெச்ச மாதிரி
இழுத்துக்கிட்டு போகுது மாடு மாதிரி. இதுதான் 2 வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் உள்ள வித்தியாசம். அந்தான ஓடிப்படாது, அறுக்கட்டும். அந்தால போய் ஓடிட்டு வந்துடு. எல்லாம் மாட்டையே பாத்தியாக கட்டுறோம், மேயாது மேய மாட்டேங்குதா? இது என்னது மேயுது? நல்லா கொழுக்க பச்சையாக தின்னுக்கிட்டு. ஓகேங்களா? இது ஏன் இப்படி ஓட்டுறாங்கன்னா, சோளத்தட்டி ஏன் ப்ரோ அறுக்காத இப்படியே ஓட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தண்ணி கட்ட மாட்டாங்க ப்ரோ. தண்ணி கொஞ்சம் டிமாண்டு. இதெல்லாம் கொஞ்சம் மேட்டுக்காடு ஏரியா, அதனால் தண்ணி கொஞ்சம் டிமாண்டுங்கிறதுனால அப்படியே இப்போ ஓடிக்குமா ஆம்பு கலப்பில் ஒரு சால் ஓட்டி அப்படியே ரோட்டரில் சோளம் வச்சுக்கிடுவாங்க. இப்போ இதோட அடுத்ததெல்லாம் ஓட்டிட்டாங்கன்னா அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பேட்ச் எல்லாத்தையும் இருக்கத்தட்டெல்லாம் அறுத்துட்டு வேகத்துக்கு ஓட்டிக்குவாங்க. ஏன்னா காஞ்சி போயிடும். அஜித் என்னங்க என்னென்னா எல்லாம் பெருக்கம் வந்து கடிச்சு வச்சுக்கிற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிச்சுக்கிற எப்படின்னா அரிசி ஓட்டுறது அப்படிங்கிறான். இது இன்னொரு 4 நாள் கழித்து இந்த பிட்டை ஒரு நாளைக்கு ஓட்டுவாங்க. ஓட்டி போயிட்டால் மண் ஈரத்துலேயே மண்ணை உடச்சி விட்டோம்னா அப்புறமேட்டு ஓட்டுறது ஃப்ரீயாக இருக்கும்ல. மாப்பிள்ளை சுற்று வலை ஆடுறது எப்படின்னு பார்த்துக்காங்க இப்போ நண்பா அப்படிங்கிறான். இஞ்சி கலப்பைக்கு பட்டை இறக்கி போடணும். ரொம்ப ஒண்டை போயிடுச்சு. பின்னாடி கூட கொஞ்சம் நல்லா இருக்குது, பின்னாடி தான் ரொம்ப ஊசி மாரி போயிடுச்சு. இறக்கி போட்டுருவோம். சும்மா இனிமேல் என்ன வேலை, சும்மா ஆகிற வேலை இதை தான் பண்ணணும். இன்னொரு நாளைக்கு ஒன்றும் ப்ரோ, நாளைக்கு ஒரு நாளும் விட்டுட்டா அப்புறமேட்டு பைசான் பையன் இதையும் வண்டியை ஒரு கழுவணும் முதல்ல. சரி இதை மட்டும் கழுவிக்கலான்னு பார்த்தா ரெண்டும் ஒட்டுக்கா கழுவிக்கலாம். ஏன் பம்பு போடுறேன், இதுக்கு ஒரு ஐட்டம் அதுக்கு ஒரு ஐட்டம் போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா. மாப்பிள்ளை இன்றைக்கி கழுவிப்படலாமாம்மாண்ணா. இப்போயே மணி 5 ஆகி போச்சு. இதுக்கு மேலே போய் நாங்கள் எந்நேரம் போய் கழுவுறது? அதனால் இன்றைக்கி கழுவுற பிளான் வேஸ்ட்டு தான். அதனால் நாளைக்கு தான் கழுவி ஆகணும். சார் எப்படி வளைஞ்சி மாப்பிள்ளை ஓட்டிக்கிறாங்க. எத்தனாயிரம் வளவு, எத்தனாயிரம் பெண்டு. சரி ஓகே, வேறு வழி இல்லை. ஏதோ காஞ்சி போன காட்டா இன்னும் அப்படியே ஒட்டுக்க ஓட்டிக்கலான்னு நாங்கள் சொன்னோம்னு வச்சுக்காங்க. மறுபடியும் வந்து எங்களை தான் ஓட்ட அடிப்பு கொண்டு எடுப்பார். எப்படியோன்னு ஓட்டிக்குமாறு உடுக்குமாறு தோலை வச்சு தண்ணி கட்டுறேன், ஏதோ 2 காட்சி விற்கிறதுக்காகவும் அப்படின்னு பார்க்கல. அதுக்கு இப்பயே கொஞ்சம் பதமாகிறத ஓட்டிட்டோம்னா நமக்கு அந்த காஞ்சி போன காட்டில் பட்டன்னு டயர் அடித்து சுற்றுறதுக்கு இப்போ கொஞ்சம் பதமான காட்டில் ஓட்டுற மாதிரி ஆயிரும். இதே ஓரம்லாம் காஞ்சி போச்சு. மாட்டேன்டா முடிக்க தொலைகிற. அழகா இருக்கிறடா, கட்டழகாண்டா. சரிங்க, வயல பாருங்க எப்படியெல்லாம் வளைஞ்சி வந்து எப்படிலாம் கவர் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டேறா. செட்டு தான் இல்லையா மாப்பிள்ளைக்கு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதான். பாட்டே விட முடியலம்மாம்மா. ஹெட்செட்டு வேறு இன்னைக்குன்னு பார்த்து நான் ஹெட்செட்டு வேறு எடுத்தார்ல, அதனால் சலுப்பாக இருக்குது. பத்தமாக இருந்திருக்கோம். கரெக்டு யார் இல்லைன்னா ஓட்டு மாப்பிள்ளைக்கு இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி ஓட்டுருந்தா அருமையான பத்தத்தோடு ஓட்டிருக்கலாங்கம்மா.
பதம் மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறான். போதும் போதும் மொத்த வந்து இறங்கின ஓட்டின வயலுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தானே ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.25 லிட்டர் டீசல் எடுக்கும் ப்ரோ ஆவரேஜாக. அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த டெப்த்துக்கு 4.25 லிட்டர் டீசல் எடுக்கும். அதை விட்டுட்டு ப்ரோ நான் 5 லிட்டர் குடிக்கிறேன் 5 லிட்டர் குடிக்கிறது அப்படின்னா பொய் சொல்லலாம் விரும்பலை. இவ்வளோ தான் இதோட 50 HP. இந்த வண்டி மஹேந்திராவில் இவ்வளோ தான் டீசல் எடுக்கும். இதுக்கு மேலாம் ஒன்றும் பெருசாக எடுக்காது. இதுக்கு மேலே பிடிக்கணும்னா வண்டி இன்னும் எப்படி சொல்கிறது, நான் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்களே வண்டி கத்தரை விட்டு ஓட்டுறான்னு, அந்தளவுக்கு ஓட்டினா தான் இதுக்கு மேலே டீசல் எதிர்பார்க்கலாம். 4.25 லிட்டர் அதிகபட்சம், அதுக்கு மேலாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதே ஒருத்தர் சொல்கிற மாதிரி ரோடு ரன்னிங் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 4.5 லிட்டர் ரேஞ்சு கொண்டாந்து ஆவரேஜ் பண்ணி விடுன்னு வச்சுக்காங்களேன். இது வந்து இன்றைக்கி ஒரு 1200 ரூபா வாங்குறங்கிறதுனால இந்த டீசல் கூட குடிக்கலன்னு வச்சுக்காங்க. இதுக்கு வேறு வண்டி இல்லை, சைக்கிள். பர்ஃபார்மன்ஸும் வேணும், வண்டியும் நல்ல வண்டியாக வேணும்னா இதுமே ஏதாச்சும் புதுசாக தயாரித்தா தான் உண்டு. அப்படி மாப்பிள்ள நீ நல்லா கலப்பை இறங்கலாம் மாப்பிள்ள, கொஞ்சம் டெப்த் இருக்கட்டும். வெயிட்டுக்கு ஈடு கொடுக்குமான்னு பார்க்கலாம். ஹைட்ராலிக் தூக்குமா வண்டி முன்னாடி தூக்குதான்னு பார்ப்போம். ஓகேன்பா, அவ்வளோதான். இன்னொரு 2 சுற்று இருக்குது. ஒரு 2 சுற்றியும் ஓட்டிட்டா ஒரு ஓட்டின வயலெல்லாம் தெரியுது. எத்தனை விட்டு 5 விட்டு ஓட்டின வயலாம் ஓட்டி விட்டேன். அப்படியே வீட்டு பக்கம் போக வேண்டாம். நாங்கள் ஏதோ வேறு வேலைலாம் செய்யலாம்னு ஒரு கணக்கு போட்டு வச்சோம். இன்றைக்கி இதை ஓட்டிகிட்டு போனோம்னாவே வேலை முடிஞ்சிருக்கும். ஒரு 2 சுற்று இருக்குது. அதில் ஒரு சுற்று, இதில் ஒரு 2 சுற்று ஓட்டினா வேலை முடிஞ்சிடும். மாப்பிள்ளை என்னமோ லிவர் மேலே கை வச்சுக்கிட்டே இருக்கிறான், போக மாட்டேங்கிறான். கேட்டான் ஆட்டிக்கிட்டே இருந்தால் தான் போகுதுங்கிறான். அப்படியா மாப்பிள்ள? கால் ஃபுல்லாக வெறும் சோளக்கட்டையெல்லாம் சிறப்பாக மீறி காலில் குத்துக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சுது. ஒரு சுட்டு ஓட்டிட்டு வேலையை முடிச்சு போகாதுதான். அப்போதைக்கு ஏகத்துக்கு ஓட்டிக்கலாம். அது ஒரு சால் ஓட்டி விட்டு அப்புறம் ஏகத்துக்கு ஒரு சால் ஓட்டினோம்னா காடு கிளீன் ஆகிடும். எது அதெல்லாம் பில்லு சாகணுமே, பில்லு செத்தா தான். பில்லு செத்து ரொட்டாட்ரு இந்த வயலில் அதெல்லாம் கலப்பையில் ஓட்டி போடலாம். இதுதான் அந்த ரொட்டாட்டில் ஓட்டுவாங்க, பெருங்கட்டியாது. அதுங்காட்டி 5 மழை துளுத்து வச்சுன்னா அப்படியே கூட கலப்பையில் ஓட்டிக்கலாம். பார்ப்போம். சரி, அப்போ ஊருக்கு போகும்போது ஒரு வாழை இருக்குது பாரு. எந்த வாழை? தங்க ஊர் கடிக்கிறோம்ல, அது கீழே ஒரு வாழை இருக்கும். சரி, அப்படியே 5 அது வாழை 5 கலர் போட்டியில் தான் போட்டி இழக்கிற இடம் ஊருப்பட்ட பள்ளமாகி போயிருந்தா. சும்மா நிலமா அப்படி லைட்டாக கீறி விட்றேன். ஏன்னா கடை பிற்பட்டு அப்படியே நான் கொத்து விட பிடிச்சா சொல்கிறேன். நீ வந்து காட்டு, அப்போ அதை எதுன்னு காட்டி தந்தால் தான் ஆகும். ஒன்றும் இப்போ நான் ஓகேன்பா, ஒரு வழியாக ஓட்டி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் வருமா. அது எந்த வயல்னு எனக்கே தெரில. நான் வீட்டுக்கிட்ட போய் ஓட்டினதே கிடையாது. நல்லா தென்னம்பில் வச்சுட்டாங்க. சரி, எந்த வயலாக இருந்தால் என்ன, வேறு சுற்றிட்டு போ, அவ்வளோதான் நண்பா. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடித்தோம். ஓகே நண்பா, இன்றைய வீடியோ நிறைவேறித்து விட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் புது இன்ஃபர்மேஷனோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக் ஷியோர். மாப்பிள்ள பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, போர் அடிக்குது மாமானிட்டு ஓட்டிக்கிறான். நீ வரலையா? பால் பீச மட்டும் அங்கே உங்கள் ஆடு தாங்குமா? வேறு பேச
நம்மள அப்படியே வெளியே போயிடலாம். ஓகே நண்பா, பாய். மாப்பிள பாய்.